குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 9 நியூமெரிக்கல் ப்ராப்ளமில் கொஸ்டின் நம்பர் 6 என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். 9th லெசனில் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமில் 6 என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Half life of two radioactive elements A and B are 20 minutes and 40 minutes respectively. ஸோ ரெண்டு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அவங்களோட அந்த ரெண்டு எலமெண்ட்டோட ஹாஃப் லைஃப் என்னங்கிறத கொடுத்துட்டாங்க. இனிஷியலி த சாம்பிள் ஹாவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் நியூக்ளி. ஓகே, கால்குலேட் த ரேஷியோ ஆஃப் டீகேட் நம்பர் ஆஃப் ஏ அண்ட் பி ஆஃப்டர் 80 minutes. ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ ஏயோட ஹாஃப் லைஃப் வந்து 20 minutes அண்ட் பியோட ஹாஃப் லைஃப் வந்து 40 minutes. இதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் எடுத்துக்கிறோம். டி வந்து 80 minutes. 80 minutesக்கு அப்புறம் தான் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்மால் என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸ்மால் என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டி 1/2ஆல், அதாவது டோட்டல் மினிட்ஸை ஹாஃப் லைஃபால் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். அப்போது எவ்வளவு, ரெண்டு பேருக்குமே 18 தான் சொன்னாங்க. அப்போ 80 divided by 40 80 divided by 20. எலமெண்ட் ஏக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா 80யை 20ஆல் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். இங்கே பாருங்கள், டிவைட் பண்ணியிருப்பாங்க. 80யை 20ஆல் டிவைட் பண்ணால் 40. ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த லைன் தான் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்ச பிறகு இதுதான் ஸ்மால் என்னோட வேல்யூ. ஸ்மால் என் கண்டுபிடிச்ச பிறகு கேபிட்டல் என் கண்டுபிடிக்க இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் பவரில் n இருக்கும். இந்த எண்ணில் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ என்ன செய்யணும் அப்படின்னா சப்ஸ்டிடியூட் பண்ணணும். பாருங்கள், சப்ஸ்டிடியூட் பண்ணியிருப்பாங்க. 4ன்னு கண்டுபிடிச்சோம். நம்ம கண்டுபிடிச்ச 4 அப்படிங்கிற வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் என்ன செஞ்சுருக்காங்க, சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. அப்போ 1/2 பவர் 4 அப்படின்னா என்ன அர்த்தம், 1 எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் கிடைக்கும். 2வை 4 டைம்ஸ் பண்ணோன்னா 16 கிடைக்கும். 2 × 2 × 2 × 2, ஸோ 1/16. 1/16 கிடைக்கும். இந்த 1 கொண்டு n0 மல்டிப்ளை பண்ணோன்னா அப்போ n0/16. ஸோ இதுதான் n ஆஃப் ஏயோட வேல்யூ. இதை n0லேருந்து கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 15 n0 divided by 16. இது எப்படி வந்துச்சு, எல்சியம். இந்த 16 கொண்டு n0 மல்டிப்ளை பண்ணுங்கள். 16 n0 கிடச்சிரும். 16 n0 மைனஸ் n0 divided by 16. ஸோ 16 n0லேருந்து ஒரு n0 கழிச்சா 15 n0 divided by 16. இதே மாதிரி இது வந்து ஏக்கு, அதே மாதிரி பிக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போல்லாம் கண்டுபிடிச்ச மாதிரி தான் ஸ்மால் என் கண்டுபிடிக்க ஃபார்முலா. இந்த டைமை டி 1/2ஆல் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். அப்போ 80 divided by 40, 2 கிடைக்கும். இதுதான் ஸ்மால் என்னோட வேல்யூ ஃபார் த செகண்ட் கேஸ். இதை மறுபடியும் n ஆஃப் பியோட ஃபார்முலாவில் நம்ம என்ன செய்யணும், சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இப்போ இந்த பவரில் என்னக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்போ அதே மாதிரி 1/2 த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ 1/4 கிடைக்கும். ஸோ n0/4ன்னு கிடைக்கும். ரைட். இதையும் மறுபடி n0லேருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கழிக்கணும். n0/4ன்னு கிடச்சிச்சு. அதை n0லேருந்து என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் எல்சிஎம் எடுத்து கழிக்கணும். அப்போ 4n0 மைனஸ் n0 divided by 4 கிடைக்கும். 3n0/4. இப்போது இது வந்து இந்த ஒரு இடத்துல மட்டும் இது பி ஏக்குள்ளேன்னு எழுதியிருப்பாங்க. இது ஏ கிடையாது, பி. இப்போ என்ன செய்யணும், n ஆஃப் ஏவையும் n ஆஃப் பியும் டிவைட் பண்ணிட்டோன்னா ரேஷியோ என்னங்கிறது, ஆன்சர் என்னங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுதான் n ஆஃப் ஏயோட வேல்யூ. n ஆஃப் பியோட வேல்யூ என்ன, 3n divided by 4. ஸோ அதை டினாமினேட்டரில் எழுதணும். அப்போது மல்டிப்ளிகேஷன் போட்டு இந்த வேல்யூவை ரெசிப்ரோக்கலாக எழுதலாம். இப்போ பாருங்கள், எழுதின பிறகு n0 கேன்சல் ஆயிடுச்சு. 1 4 is 4, 4 4s are 16, 1 3 is 3, 5 3s are 15. 5/4, so 5:4. That is the answer. That's all. Thank you.